ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல்களாக இந்த தகவல்கள் எல்லாம் இருக்குன்னு நாம் நம்புகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆண்களினுடைய மிகப்பெரிய ஒரு கவலைக்கு தீர்வினை கொடுக்கக்கூடிய மருத்துவம். ஆண்களினுடைய மிகப்பெரிய கவலைக்கு தீர்வு என்னன்னா, இதை ஒரு ஸ்டடியே சொல்லுது. 90% ஆண்கள் அவர்களினுடைய அந்த மர்ம உறுப்பினை பற்றியதான கவலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லுது. அதாவது அவங்களுடைய உறுப்பு, இனப்பெருக்க உறுப்பு சிறியதாக இருக்கிறது என்ற ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. இது தேவையற்ற வருத்தம் என்றும் ஸ்டடி சொல்லுது. இப்படி சின்ன சைஸில் இருக்கிறத பெரிய சைஸாக எப்படி மாற்றுறது, அதே மாதிரி சில பேருக்கு தடிமன் ரொம்ப சின்னதாக இருக்கும், அந்த தடிமனை எப்படி பெருசாக்குறது, அதே நேரத்தில் எப்படி நீண்ட நேரம் உங்களுடைய அந்த உறுப்பை பயன்படுத்தி திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபடுவது, இந்த மாதிரியான பல விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். பதிவை தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள். எத்தனையோ விஷயத்துக்காக நீங்கள் நேரங்களை செலவினம் செய்கிறீங்க. உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொடுக்க போகிற ஒரு வீடியோவாக இது இருக்கும், குறிப்பாக ஆண்களினுடைய பிரச்சனைக்கு. ஏன்னா மன ரீதியான பிரச்சனை தான் நம்மளை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தும். உடல் ரீதியான பிரச்சனை ஒன்றுமே இல்லை, ஒரு டேப்லெட் போடுறோம், மருந்தை போடுறோன்னா சரியாயிடும். ஆனால் மன ரீதியான பிரச்சனை தான் நாள் ஆக நம்மளுக்குள்ளேயே ரொம்ப அது ஒரு புழுக்கமாகவே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால், ரீசெண்டாக ஒருத்தரை பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரிங்க எனக்கு திருமணம் ஆச்சு, என்னுடைய உறுப்பு சின்னதா இருக்குன்னுட்டு நானே நினைச்சிட்டேன், அதனால என்னோட துணைக்கிட்ட என்னால் சேர முடியாம இருக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல அவர் சொன்னார். ஏன்னா இதை ஒரு மனரீதியான ப்ராப்ளமா அவர் நினைச்சிட்டு அதன் மூலமா ப்ராப்ளத்தை அவருக்கு தனக்குத்தானே ஏற்படுத்திக்கிறார். உளவியல் ரீதியான பிரச்சனை என்று இதனுடைய பெயர். இதுக்கு என்ன தீர்வுனா, சின்ன ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா போதும். அதை தான் நம்ம வீடியோவில் இப்போ சொல்ல போகிறோம். யாராருக்கெல்லாம் சின்னதாக இருக்குன்னு வருத்தப்படுறீங்களோ அவங்க எல்லாம் அந்த வீடியோவை பார்த்து முடிங்க, இந்த கவுன்சிலிங்கை கேட்டு முடிங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், சிரமம் பார்க்காம கேளுங்க. இந்த வீடியோ முடியும் போது நீங்களும் ஒரு கில்லியா, துள்ளி விளையாடக்கூடிய சிறுத்தையா மாறிடுவீங்க. பொதுவாக ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால் அந்த மனிதனினுடைய ஒவ்வொரு உடல் அங்கங்களும் ஜீன் என்று சொல்லக்கூடிய ஜெனட்டிக் அடிப்படையிலேயே வளரும். சில பேருக்கு பாருங்க, தாத்தா கண்ணும்பாங்க, பாட்டி மூக்கும்பாங்க. இந்த மாதிரி வழி வழியாக நம்மளுடைய மூதாதையர்களுடைய ஜீன் நம்மளோட உடம்புல சேர்ந்து அவங்களோட தோற்றத்தை பெற்று வளர்றோம். சிலர் குள்ளமாக இருப்பாங்க, அவங்க தாத்தா மாதிரிம்பாங்க. சிலர் ஹைட்டாக இருப்பாங்க, அவங்க பாட்டி மாதிரிம்பாங்க. இந்த மாதிரியாக உறுப்புகளின் அளவுகள், உறுப்புகளின் தோற்றங்கள், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உதடுகள் நல்லா பிங்காக இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு நல்லா உருண்டையாக இருக்கும். இது மாதிரி தோற்றங்களின் அடிப்படையும் வடிவங்கள் அடிப்படை, இது எல்லாமே ஜெனட்டிக். எப்படி கண்ணு, காது, மூக்கு, வாய் இது எல்லாம் ஒரு உறுப்போ, அதே மாதிரி ஆண்களினுடைய அந்த இனப்பெருக்க உறுப்பும் ஒரு உறுப்பு. இதுவும் ஜீன் அடிப்படையில் வருது, ஜெனட்டிக் அடிப்படையில் வருது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, குள்ளமாக இருந்தால் சின்னதாக தான் இருக்கும்பாங்க, ஹைட்டாக இருந்தால் பெருசாக இருக்கும்பாங்க, குண்டாக இருந்தால் சின்னதாக இருக்கும்பாங்க, ஸ்லிம்மாக இருந்தால்
ரொம்ப நீளமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இது எல்லாமே பொய் தான். எத்தனையோ பேர் குள்ளமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய உறுப்பு நீளமாக இருக்கும். எத்தனையோ பேர் குண்டாக இருப்பாங்க, அவங்களுடைய உறுப்பு வந்து நன்றாக தடிமனாக இருக்கும். இப்படி தோற்றங்கள் என்பது ஜீன் ரீதியானது, ஜெனட்டிக் ரீதியானது. இதனை பெரிது பண்ண முடியுமா? இப்போ ஒருத்தர் குள்ளமா இருக்கிறார், அவரை ஹைட் ஆக்க முடியுமா அப்படின்னா ஒரே பதில் முடியாது. ஆனா இந்த ரொம்ப குள்ளமா இருக்கிறவரை ஹைட் ஆக்க முடியாது. நான் அடிக்கடி சொல்றதுதான், எலுமிச்சை பழத்தை பூசணி பழமாக்க முடியாது, ஆனா எலுமிச்சை பழத்தை ஆரஞ்சு பழமாக்கலாம். அந்த ஒரு விஷயத்துல ஈடுபட எக்ஸசைஸ், சில உணவு பழக்க வழக்கங்கள், இதன் மூலமா ஓரளவுக்கு ஒரு நீளத்தை கொண்டு வர முடியும். எல்லாத்துலேயுமே ஹைட் ஆகணும்னா சொல்லுவாங்க, வாலிபால் விளையாடும்பாங்க, கம்பி பிடிச்சிட்டு தொங்கும்பாங்க. இந்த மாதிரி செஞ்சால் ஓரளவுக்கு வளர்ச்சி கிடைக்கும். அந்த மாதிரி தான் ஆண்களினுடைய அந்த இனப்பெருக்க உறுப்பும் சிறியதாக இருக்கிறது அப்படின்னா அதை சில பயிற்சிகள் மூலமாக, சில எண்ணெய்கள் மூலமாக, சில உணவுகள் மூலமாக பெரிது பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறேன், எலுமிச்சக்காயை ஆரஞ்சு பழம் ஆக்க முடியும், ஆனால் எலுமிச்சக்காயை பூசணிக்காய் ஆக்க முடியாது. இதுக்கு நீங்கள் ஓகேவான்னு பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது, முதல்ல உங்களுடைய அந்த இனப்பெருக்க உறுப்பு சின்னதாக தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். சில பேர் அவங்களுக்கு கரெக்டான நீளத்தில் தான் இருக்கும், ஆனால் சின்னதாக இருக்குன்னு மன ரீதியாக குழப்பத்தை ஏற்படுத்திக்குவாங்க. பொதுவாக இந்தியர்களினுடைய அந்த உறுப்பின் தன்மை எப்படி இருக்கும்னா, சாதாரண நிலையில் ரொம்ப சின்னதாக இருக்கும். சுருங்கிய தோற்றத்தில் இருக்கும். அதுவே எழுச்சி அடையுது அப்படின்னு சொன்னால் இருக்கும் நீளத்தை விட 2, 3, 4 மடங்கு நீளத்தில் பெரிதாகும். இப்போ உங்களுக்கு இப்போ 2 இன்ச் இருக்குன்னா சிலருடைய உடல் அமைப்பை பொறுத்த மட்டில் எழுச்சி அடையும் போது 4, 5, 6 இன்ச் அளவுக்கு கூட பெரிதாகும். பல பேர் என்ன பண்ணுறாங்க, உறுப்பு தளர்வு நிலையில், அதாவது சுருங்கிய நிலையில் இருக்கும்போது அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சின்னதாக இருக்கே அப்படின்ட்டு அவங்க மன உளைச்சல் அடைஞ்சிக்கிறாங்க. எப்பயுமே சுருங்கிய நிலையில் நீங்கள் அளக்கவும் கூடாது. சுருங்கிய நிலையில் பார்த்து நீங்கள் அதனோட தோற்றத்தை பார்த்து இப்படி அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எழுச்சி நிலையில் மட்டும்தான் நீங்கள் செக்கப் பண்ணணும். நல்ல உங்களுடைய மர்ம உறுப்பு எழுச்சி அடைஞ்ச பிறகு ஒரு டேப் வச்சோ அல்லது ஸ்கேல் வச்சோ அளக்க வேண்டும். அடிமுனையிலிருந்து அளக்க வேண்டும், மொட்டு வரை அளக்க வேண்டும். அடிமுனையில் வச்சு அளக்கும்போது நல்லா உள்ள தள்ளி நல்லா பிடிச்சி உள்ளே வச்சு இழுத்து பிடிச்சி நல்லா உள்ள தள்ளி அளக்கணும். ஏன்னா சதைகள் இருக்கும் கீழே, எலும்பு சதைகள் கொஞ்சம் கவர் பண்ணிடும். ஸோ அந்த எலும்பு இடித்து அளந்து பார்க்கணும். இந்த அளவு உங்களுக்கு 3 இன்ச்சுக்கு மேலே இருந்தால், 3 இன்ச் அதற்கு மேலே இருந்தாலே திருப்திகரமான இல்லறத்திற்கு நீங்கள் தயாரானவர்கள் அப்படின்னு அர்த்தம். 3 இன்ச்சுக்கு குறைவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது பேர் சிறுத்த உறுப்பு அப்படின்னுட்டு இதனுடைய பெயர். இவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் தேவை. அறுவை சிகிச்சை மூலமாகவும் சில மருந்து மாத்திரைகள் மூலமாகவும் சில ஒரு விதமான டெக்னிக்ஸ் மூலமாகவும் அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிதான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் இது தேவைப்படாது. 3 இன்ச்சுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தேவைப்படாது. 3 இன்ச்சுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம், இந்த சிறுத்த உறுப்புங்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம். சரி, ரைட். இப்போது ஏன் 3 இன்ச் அளவுக்கே போதும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய உறுப்பின் முதல் 2 இன்ச் வரைக்கும் தான் உணர்வு நரம்புகள் இருக்கு. முதல் 2 இன்ச் வரைக்கும் தான் உணர்வு நரம்புகள் இருக்கு. 2 இன்ச்சுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாட்டியோட சுருக்கு பையை சொல்லலாம். பாட்டியோட சுருக்கு பையில் மேலே நாட்டு இருக்கும், அது நரம்புகள்னு வச்சுக்கோங்க. நாட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது, காலியாக இருக்கும். இந்த மாதிரி தான்
2 இன்ச்சு வரைக்கும் அவங்கள தூண்டினா போதும். அந்த அளவுக்கு உங்களோட உறுப்போட சைஸ் இருந்தாலே போதுமானது. சரி, இப்போ உங்களுக்கு சில பேருக்கு சொல்கிறேன், இதுதான் பார்த்தீங்கன்னா 90% பேருடைய மைண்ட் செட்டாக இருக்கும். என்னென்னா, எனக்கு அளவு சரியான அளவில் தாங்க இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். சில பேர் இதை ஒரு கான்ஃபிடெண்ட்டான விஷயமாகவே நினச்சிக்கிறாங்க. பெருசாக இருந்தால் தான் ஒரு ஒரு ஆண்மை உள்ளவன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியும். கொஞ்சம் 1 இன்ச் அளவுக்கு பெரிது பண்ணிக்கலாம். முதல் விஷயம் என்னன்னா, உறுப்பினுடைய தளர்வை நீக்கணும். அதாவது உறுப்பில் போகிற நரம்புகளினுடைய இரத்த ஓட்டங்களை என்ன பண்ணணும், சீர் பண்ணணும், நல்ல ரத்தத்தை பாய வைக்கணும். இந்த மாதிரி செய்யணும். அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னன்னா, இது எக்ஸசைஸ்னே வச்சுக்கலாம், ஆண்களினுடைய டெஸ்டோஸ்டரான் அளவை அதிகரிக்க வேண்டும். இந்த ஆண்களினுடைய டெஸ்டோஸ்டரான் என்பதுதான் ஆண்களுக்கு ஆண்மை சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த டெஸ்டோஸ்டரான் அளவு குறையும் போது, நாளடைவில் வயதாக குறையும் போது உங்களுக்கு அந்த இல்லறத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுறது. இளமையில் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, ஏன்னா அப்போ தான் டெஸ்டோஸ்டரான் நல்லா பொங்கி வலியக்கூடிய நேரம். அப்புறம் நல்லா ஆக்டிவாக இருக்கீங்க. நாள் ஆக 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 அந்த டெஸ்டோஸ்டரானோட அளவு குறையும் போது தான் அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிறது. ஸோ நம்ம ரெகுலராக உணவுகளில் கரெக்டாக எடுத்துக்கும் போது டெஸ்டோஸ்டரான் அளவு குறைவதை ஓரளவுக்கு தடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்டோஸ்டரானினுடைய அளவை நாம் எப்படி அதிகப்படுத்தலாம்? ஏன்னா ஆண்களுக்குண்டான அந்த ஆண்மை பலத்தை கொடுக்கக்கூடியது. டெஸ்டோஸ்டரான் நல்லா இருந்ததுன்னா உறுப்பும் நல்லா எழுச்சி பெறும், நல்ல தோற்றமும் நல்லா இருக்கும், தடிமனாக இருக்கும், நீளமாகும், இருக்கும் நீளத்தை விட ஓரளவுக்கு நீளமாகும். இதுக்கு தினமும் 45 நிமிட நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி ஆண்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். தினம் 45 நிமிடங்கள் ஆண்கள் நடந்தால் குறைந்தது ஒரு 20 நாளில் டெஸ்டோஸ்டரான் அளவு பன்மடங்கு அதிகரிக்கும். பல பேர் சொல்லுவாங்க, என்னால் ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியல, என்னால் இன்ட்ரெஸ்டாக ஈடுபட முடியும், இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது அப்படிம்பாங்க. அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா, காலைல எழுந்திருப்பாங்க, சாப்பிடுவாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க, வேலை இருந்தால் கொஞ்சம் செய்வாங்க, அப்புறம் சாப்பிடுவாங்க, தூங்கிடுவாங்க. இப்படி இருந்தால் டெஸ்டோஸ்டரான் எப்படி அதிகரிக்கும்? டெஸ்டோஸ்டரான் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் தினம் அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் உடற்பயிற்சியால் மட்டும்தான் அதிகரிக்க முடியும். ஸோ ஆண்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 1 மந்த்லேயே டெய்லி 45 மினிட்ஸ் நடைபயிற்சி 1 மந்த் ஆண்கள் செஞ்சிங்கனாவே உறுப்பு அங்கு ஒரு நல்ல எழுச்சி பெறுறதை பார்க்க முடியும், சைஸும் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும். 1. 2வது, அந்த உறுப்பை சுற்றி இருக்கக்கூடிய ரோமங்களை நீக்குவது, முடிகளை நீக்குவது. பல பேர் இந்த சுற்றி இருக்கிற முடிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும்போது அந்த உறுப்பை அது கொஞ்சம் கவர் பண்ணிடும், 1 இன்ச் வரைக்குமே கவர் பண்ணிடும். ஸோ அந்த ரோமங்களை நீக்கிடுங்க, ட்ரிம் பண்ணுங்க, தெரியாதனமாக ஷேவ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வெட்டிடுச்சுன்னா ரொம்ப, ஏன்னா சாஃப்ட்டு இல்லையா, அந்த பகுதியும் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப மிருதுவாக இருக்கும். அதனால் நீட்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்படி முடிகளை நீக்கிட்டிங்கனாவே பார்க்க நல்ல ஒரு எழுச்சியாகவும் நல்ல நீளமாகவும் தடிமனான தோற்றத்தோடும் உங்களுக்கு காட்சியளிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட், ஆயில் மூலமாக சின்ன மசாஜ் கொடுக்கலாம். டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஒரு மைல்டு மசாஜ் கொடுக்கலாம். வீக்லி 3 டைம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இந்த மாதிரி மைல்டு மசாஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 மாதம் அளவிலேயே உறுப்பு நல்ல நீளமாகிறத பார்க்க முடியும், தடிமன் ஆகிறதையும் பார்க்க முடியும், பருமன் ஆகிறதையும் பார்க்க முடியும். ஆயில்ஸ் அப்படிங்கும்போது விர்ஜின் கோகனட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னங்க அப்படின்னு கேட்டால், தேங்காய் பால்ல இருந்து கிடைக்கிற எண்ணெய். கோகனட் ஆயிலே 2 வகையில் தயார் பண்ணலாம். ஒன்று தேங்காய் பருப்பை காய வச்சு அதை செக்கில் கொடுத்து ஆட்டுறது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பருப்புலேருந்து ஆட்டக்கூடிய அந்த எண்ணெய் அதீத மருத்துவ குணம் இல்லாமல் போயிடுது. ஏன்னா சன்ல, அதாவது இந்த வெயிலில் சூரியனில் காய வைக்கும் போது சூரியன் அந்த சக்திகளை கொஞ்சம் எடுத்துருது. மூலிகைகளே பாருங்கள், வெயிலில் காய வைக்க மாட்டாங்க, உலர்த்துவாங்க.
நிழலில் உலர்த்துவாங்க, சூரிய வெளிச்சம் படக்கூடாது. அதனால் நல்லா தேங்காவை எடுத்து, ஓரளவுக்கு முத்தின தேங்காவை எடுத்து நல்லா ஆட்டிட்டு அதுலேருந்து பால் எடுத்துட்டு, இந்த தேங்காய் எண்ணெய் காய்ச்சறதுக்குன்னே அடிகனமான உருளி என்று ஒன்று இருக்கும். அந்த பாத்திரத்தை வச்சு இந்த பாலை ஊற்றி மைல்டாக அந்த தீயில் வச்சு, மெதுவான தீ அதில் வச்சு நல்லா கிண்டிட்டு அதில் ஆயில் பிரிஞ்சு வரும். அப்படி பிரியும் போது அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதான் விர்ஜின் கோகோனட் ஆயில், பியூரான கோகோனட் ஆயில். அதீத மருத்துவத்தன்மையை தன்னுள் அடக்கிய ஒரு அற்புதமான ஒரு ஆயில். இந்த ஆயிலை ஒரு 2-3 சொட்டு கையில் எடுத்துட்டு மைல்டான மசாஜ் உறுப்பிலே போட்டுட்டு நல்லா மைல்டான மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சிட்டு ஹாட் வாட்டர், வெதுவெதுப்பான தண்ணி, ரொம்ப சூடான வாட்டர்லையும் கழுவக்கூடாது, ரொம்ப குளிர்ந்த தண்ணியிலையும் கழுவக்கூடாது, வெதுவெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு உறுப்பில் நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும், இரத்த ஓட்டத்தை சீர் செய்யும். அற்புதமாக இருக்கும், எழுச்சியும் அற்புதமாக இருக்கும். உங்களால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி 3 டைம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மந்த் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் வரும். இது 1 கோகோனட் ஆயில். 2வது கருஞ்சீரக எண்ணெய் அப்படின்ட்டு இதுக்கு பேர். இது நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும், இந்த கருஞ்சீரக எண்ணெய். இந்த கருஞ்சீரக எண்ணெயை பற்றி சொல்லணும்னா, ஆண்களுக்கு இறைவன் கொடுத்த வரம் இந்த கருஞ்சீரக எண்ணெய். ஏன்னா நிறைய ஆண்கள் எனக்கு சின்னதாக இருக்குன்னு போட்டுட்டு மைண்டை போட்டுட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், 3 இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே போதுங்க உங்களுக்கு எழுச்சி நிலையில், அதுவும் எழுச்சி நிலையில் தான் 3 இன்ச்சுக்கு மேலே இருக்கணும். சில பேர் சுருங்கி நிலையான்னு கேட்பாங்க. சுருங்கி நிலையில் இல்லை, எழுச்சி நிலையில் 3 இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே போதும். உங்களுக்கு 4 இன்ச்சு இருக்குது, 5 இன்ச்சு இருக்குது, 6 இன்ச்சு இருக்குது, போங்க அப்படின்னா இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்லைங்க அப்படின்னு திரும்ப இதையே தான் கேட்பாங்க. அதுக்கு என்னங்க பண்ணலாமாங்க? அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறது, கருஞ்சீரக எண்ணெய் போங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். அவங்களும் போவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. 1 மந்த் கழிச்சு நல்லா இருக்குங்க, சூப்பர் ரிசல்ட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கருஞ்சீரக எண்ணெய்க்கு தனியான ஒரு சக்தி இருக்குது. என்ன சக்தினா, ஃபஸ்ட்டு கருஞ்சீரகத்தை முறையாக பயன்படுத்தினீங்கன்னா உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற சகல விதமான பிரச்சனைகளும் தீரும். 1. 2வது, இந்த கருஞ்சீரக எண்ணெயை நாம் உடலில், அதாவது உறுப்பில் தடவிட்டு, எப்படி நீங்கள் விர்ஜின் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணீங்க அதே மாதிரி இதையும் ஒரு 4-5 சொட்டை எடுத்துட்டு தடவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சுட்டு வெதுவெதுப்பான நீர்லேயே வாஷ் பண்ணிடணும். நரம்புகள் புத்துணர்ச்சி அடையும், இரத்த ஓட்டம் நல்ல முறையில் சீராகும். அது மட்டும் இல்லாமல் எழுச்சி நல்லா இருக்கும். இடையில சுருங்கி போகிறது, சில ஆண்கள் இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க. செய்வங்க, இல்லறத்தில் இருப்பங்க, ஒரு 10 நிமிஷம் நல்லா இருக்குங்க, 15வது நிமிஷம் சுருங்கிடுதுங்க, அல்லது ஒரு 5 நிமிஷம் நல்லா இருக்குங்க, 6வது நிமிஷம் சுருங்கிடுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எழுச்சியில் ப்ராப்ளம் இருக்கிறதும் உறுப்பினுடைய அந்த தொய்வும் நீங்கி நீண்ட நேரம் நல்ல ஒரு டெம்பராக இருந்து நீங்கள் ஈடுபடுறதுக்கு இந்த கருஞ்சீரக எண்ணெய் பயன்படும். சரிங்களா? நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்த டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்லிகைப்பூ எண்ணெய்னு இதுக்கு பேருங்க. சாதாரணமாக மல்லிகைப்பூ இருக்கு இல்லையா, இந்த மல்லிகைப்பூ இந்த தேங்காய் எண்ணெயிலேயே, இந்த விர்ஜின் கோகோனட் ஆயில்லையே நல்லா ஓரளவுக்கு சூடு பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை அதில் அந்த பூவை போட்டு ஒரு 20 மல்லிகைப்பூ போட்டு வெதுவெதுப்பான அந்த எண்ணெய் சூட்லேயே அந்த பூவில் இருக்க எசன்ஸ்லாம் இறங்கணும். ரொம்ப ஹாட்டாக பண்ணிட்டீங்கன்னா பூ தீஞ்சிடும், கருகிடும். ஸோ வெதுவெதுப்பான நீங்கள் அந்த சூட்லேயே அந்த எண்ணெயை காய்ச்சும் போது அந்த பூவோட எசன்ஸ் எல்லாம் இறங்கும். பிறகு அந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஃபில்டர் மல்லிகை பூ எண்ணெய்னு சொல்லுவோம். இதை நீங்கள் அப்படியே கருஞ்சீரக ஆயில் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஆலிவ் ஆயில்னு இருக்குது. ஆலிவ் ஆயிலும் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பயன்படுத்தி உங்களால் உங்களுடைய உறுப்போட சைஸை அதிகப்படுத்திக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, உறுப்பின் சைஸுக்கும் உறுப்பின் தடிமனுக்கும் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சின்னதாக இருக்குங்க, நீண்ட நேரம் ஈடுபட முடியாதானா அது ஃபால்ஸ், அது தப்பு. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அது மாதிரி சின்னதாக இருந்தாலும் அதோட வேலையை அது கரெக்டாக செய்யும். அதனால் நீங்கள் அதை நினச்சி
பயப்பட்டுக்க வேண்டாம், பதட்டப்பட்டுக்கவும் வேண்டாம். அதனால் குறியினோட சைஸ் அதிகரிக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். சைட் எஃபெக்ட்லாம் இல்லை. இருப்பினும் ஒரு சித்த மருத்துவரை அணுகி அவரின் ஆலோசனை பெற்று யூஸ் பண்ணுறது சிறப்பானது. கண்டிப்பாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.